ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காட்டில் இருக்கிறோங்க. காய்கறி வெள்ளாமை மட்டும் நல்லா விலை போச்சுன்னா ஒரே போகத்தில் வந்து மனுஷனை தூக்கி விட்டுருங்க. அதே மாதிரி விலை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா முட்டு வலி கூட கட்டாதுங்க. இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பை 600 700 கிலோ 50 நல்ல ரேட்டுக்கு போச்சுங்க. இந்த ஒரு மாதமாகவே கிட்டத்தட்ட விலை இல்லைங்க. இப்போ இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை இல்லைங்க. நாங்களும் இந்த 4 ஹெடுவா ஆளுகளுக்கு கூட கட்டலைங்க. இப்போ விலை வந்துடும் அப்போ விலை வந்துடும்னு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ சுத்தமாக பார்த்தீங்கன்னா கிலோ 5 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. சரி இப்படியே எடுத்தால் ஒன்று கட்டுப்படி ஆகாதுன்ட்டு மாட்டை கட்டி விட்டேங்க. இப்போ பை வந்து 40 100க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க. ஒரு கிலோ 20க்கு மேலே விற்றாங்க கூட ஒரு பரவாயில்லைங்க, ஆள் கூலியாவது கட்டும். சுத்தமாக 5 ரூபாய்ங்கிறப்ப வந்து கட்டாதுங்க. கத்திரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்து இருக்குது. நீளமான கத்திரிங்க, வரி கத்திரி, வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, அந்த மாதிரி நிறைய வித்து இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரி, நீளமான கத்திரிங்க. பாருங்க, இது சம்பா வித்துங்க. கீழே பாருங்க, வேர்லேருந்து மேலே வரையில காய்ங்க. இது ஒரு நல்ல வித்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய் இப்போ வந்து ஒரு 2 மாசமா எடுத்துட்டு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் சிறுவட்டு ஆயிடுச்சுங்க. இல்லாட்டி இதை விட இதை பாருங்க, இதை விட காய் ரொம்ப பெருசாக இருக்கும். கடைசிங்காட்டி கொஞ்சம் காய் சிறுத்து போச்சுங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட விதை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் நீங்கள் வந்து வாரத்தில் 2 தண்ணி குறையாமல் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் வருஷக்கணக்கில் காய் பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த எல்லா காயை விடவே வந்து இந்த காய் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 10 ரூபாயினால அதிகமாக தாங்க போகும். இது வந்து வாழைக்காய் மாதிரியா நீள நீளமாக அரிஞ்சு வந்து பச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இந்த கத்திரி வந்து காப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. அப்போ இருந்து இப்போ வரையில் விடாமல் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. நட்டதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருத்து புழுவு, தண்டு புழுவு அந்த மாதிரி விழுகுங்க. நட்டு வந்து நீங்கள் களை வெட்டு டயத்தில் வந்து களையை வெட்டி விட்டு ஒரு 10-15 நாள் வந்து வாடை போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கட்டினீங்கன்னா ஓரளவுக்கு அந்த புழுவெல்லாம் மாறிக்குங்க. செடி டக்குன்னு மேலே வந்துடும். அந்த டயத்தில் வந்து மருந்து அடிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ காப்புக்கு வர்ற டயத்தில் வந்து நீங்கள் காய் வந்து சொத்தை எந்த அளவுக்கு சொத்தை உழுகாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கத்திரிக்காயை பொறுத்த வரையிலும் லாபம் வருங்க. காய் வந்து காப்புக்கு வந்ததுக்கப்புறம் வந்து காய் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு புழு மருந்து அடித்து விட்டுருங்க. ஏன்னா வந்து எல்லா காயுமே சொத்தைங்கிறப்ப வந்து நம்ம எந்த காயை மார்க்கெட் கொண்டு போகிறதுங்க. அதனால் அந்த டயத்துக்கு ஒரு மருந்து அடித்து விட்ருங்க. நீங்கள் கத்திரிக்காய் நடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சம்பா வித்து, நீளமான வித்தை நட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா காயை விடவும் இது கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லாமல் போகுங்க. அதே மாதிரி காய் பிடிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ பிஞ்சுக்கு ஒரு மருந்து இருக்குதுங்க. அதை அடித்து விட்டிங்கன்னா நல்லா காய் உங்களுக்கு வருஷ கணக்கில் பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க. எந்த அளவுக்கு தண்ணி கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அழியாமல் கத்திரிக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த எட்டு தாங்க விலை இல்லாமல் போச்சு. இனி உழவு ஓட்டி வேறு ஏதாவது வெள்ளாமை வைக்கணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.